இந்த ஜனாதிபதியும் ஒரு இனவாத ஜனாதிபதியா? வந்திருக்கிற ஜனாதிபதி என்றும் ஒரு இனவாத தோஷம் பிடிச்ச ஜனாதிபதி தான் இப்போ எங்கட நாட்டுக்கு வந்திருக்கு. ஜனாதிபதி தேர்தல் கேட்கறதுக்கு முதல் இந்த தமிழ் பிரதேசங்களில் ஓட் கேட்க வரும்போது அவர் நிறைய விடயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம், தமிழ் மக்களோட நிலங்களை மீட்டு கொடுப்போம், தமிழ் அரசியல் கைதிகளை வந்து விடுவிப்போம் என்று நிறைய கோரிக்கைகளை முன்வைத்தார். தமிழ் மக்களோட பிரச்சனைகளை வந்து கட்டாயம் தீர்வுக்கு கொண்டு வர மட்டும் சொல்லியிருந்தார். ஆனால் இவர் வந்து இதுவரைக்கும் அவர் கூறிய எந்த செயலுமே நடைபெறவில்லை என்றுதான் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இவர் வந்து எதற்காக அப்போ தமிழ் மக்களுக்கு இவ்வாறான உறுதிகளை வழங்கினார்? என்னென்னு சொன்னால், நான் இதுக்கு சொல்ல போனால், நாங்கள் இப்போ என்ன சொன்னால், இவ்வளோ காலம் இருந்த ஜனாதிபதியை விட நாங்களும் என்ன சொன்னால் எங்களோட ஜனாதிபதிக்கு தான், இப்போ வந்த ஜனாதிபதிக்கு தான் நாங்களும் அன்றாவுக்கு தான் போட் போட்டோம். என்ன சொன்னால், ஒரு அரசாங்கம் இருக்கிற கனகாலமாக ஒரு ஆட்சி இருக்கிறோம், ஒரு புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் என்று தான் நாங்களும் அவருக்கு போட்டோம். நாங்கள் அவரை வர வச்சது உண்மை. ஆனால் இது எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் அவர் செய்யலை. எங்களோட தமிழ் கூட்டமைப்பில் இருக்கிறவன் மக்களுக்கு எந்த ஒரு செயல்பாடாகவே சங்கடங்கிற செயல்பாடு தான் செய்யணும். மக்களுக்கு இதால் எந்த ஒரு உதவியும் செய்யலை என்றதான் நான் சொல்கிறேன் திட்டவட்டம்.